மனுஷங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதையும் அவங்க தொடர்ந்தும் செய்வாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, சிலருக்கு நல்ல உணவகமா சென்று சுவையான உணவு சாப்பிட பிடிக்கும். ஒரு சிலருக்கு சுற்றுலா சென்று பல்வேறு பகுதிகள பார்த்து வர பிடிக்கும். ஒரு சிலருக்கு பாட்டு பாட பிடிக்கும். சிலருக்கு நடனம் ஆட பிடிக்கும். இன்னும் சிலருக்கு நல்லா சமைக்க பிடிக்கும். நல்லா சாப்பிட பிடிக்கும். ஆனா எனக்கு இந்த மாரி ஆலங்கன்றுகள், அரசங்கன்றுகள், இலுப்பங்கன்றுகளெல்லாம் நட பிடிக்கும். என்னோடய வீடியோவை ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும். சாலை ஓரமா வளர்ந்திருக்க ஆலங்கன்றுகளையும், அரசங்கன்றுகளையும் பிடுங்கி கொண்டு வந்து வளர்ப்பேன். அப்படி வளர்த்த அந்த ஆலங்கன்றுகள இப்போ சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு கொண்டு போகிறேன். எங்கள் ஊர் ஏரியில நடலான்னு. இப்போ ஏறுறது மெட்ரோ வழித்தடமா இருந்தாலும் நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போக போகிறதில்ல. பக்கத்தில் இருக்க லோக்கல் ட்ரெயின் தான் போக போகிறோம். விழுப்புரம் மாவட்டம் தான் சொந்த கிராமம். அதுக்காக இப்போ நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து லோக்கல் ட்ரெயினில் ஏறுறோம். ஏறி அப்படியே தாம்பரம் போய் இறங்கி அங்கேருந்து கிளாம்பாக்கம் போயிட்டு நம்ம விழுப்புரம் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம லோக்கல் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஒரு படத்தில் ஒரு நாயகன் சொல்லுவார், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு. அந்த மாதிரி எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் மரம் நடுறத விட மாட்டேன். நான் வந்த பேருந்து இங்கே தான் ஒரு சாலையோர உணவகத்தில் காத்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் இறங்கி ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் பேருந்தில் புறப்பட தயாராகிட்டேன். இதுதான் எங்கள் விவசாய நிலத்தை கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ கோடை காலன்றதால உடனே நட முடியாது. மழைக்காலம் வரும்போது தான் நடணும். நட்டா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மரக்கன்று நட்டு வளங்க. நன்றி.